ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாம் பப்பி அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நாய்க்குட்டி அப்டேட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட அப்டேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லா பப்பியுமே நல்லா கண்ணு முழிச்சிட்டு எல்லா பப்பியும் நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓடி ஆடி விளையாடுறேன் அம்மா பால் குடிக்கிறேன்னு பேரில் என்ன செஞ்சிடறானுங்கன்னா, இந்த கட்டை நம்ம வச்சுருக்கோமா, இது வந்து தடுப்பு. இந்த தடுப்பை தாண்டி அவனுக்கு வந்து வெளியே வரக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். அவனுக்கு நல்லா வளர்ந்து இப்போ கண்ணு முழிச்சு நல்லா நடக்க ஆரம்பித்ததுனால இதை தாண்டி வெளியே வந்துட்டு உளுந்து கத்திக்கிட்டே கிடக்கானுங்க. கையாமையான்னு நம்மளை நைட்டெல்லாம் தூங்க முடிக்கணுங்க. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் கத்திக்கிட்டே கிடக்கானுங்க எப்போ பார்த்தாலும். அதனால் இப்போதைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தடுப்பை வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்ற போகிறோம். இந்த அளவுக்கு இருக்கா, இதை வந்து இன்னும் இந்த ஹைட்டுக்கு வந்து ஏற்றி அந்த ஹைட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹைட்டுக்கு வந்து இந்த தடுப்பு ஏற்றி அவங்க வெளியே வர விடாத அளவுக்கு லாக் பண்ண போகிறோம். இன்றைக்கி வேலை வந்து இவனுங்களுக்காக இந்த வேலை ஒரு வேலை இருக்குது. அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். வாங்க, நம்ம கட்டை நம்மள்கிட்ட இருக்குது, எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது, ஆணியே இருக்குது. எடுத்துகிட்டு வந்துட்டு அடித்து இவனுக்கு செட் பண்ணிட்டா நமக்கு வந்து வேலை முடிஞ்சளவு புது கட்டையாகவே அடிச்சிடலாம். இந்த கட்டையத்தையும் தூக்கி போடலான்னு பார்க்கேன். ஏன்னா இந்த கட்டை வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு. ஏன்னா இந்த கட்டை சும்மா நம்மள்கிட்ட இருந்ததை வச்சு அப்போதைக்கு அடித்தது தான் இந்த கட்டைங்க. அதனால தான் இப்போதைக்கு இந்த கட்டையை தூக்கி போட்டுருவோம். அது போக இவனுங்க பேண்டு மோண்டு ரொம்பவே ஆரம்பிச்சிட்டானு கட்டையை. அது போக கட்டையில் அங்கங்கே ஆணி துருத்திக்கிட்டு நிற்கிது. குத்துச்சுன்னா செப்டிக் ஆகிடக்கூடாது, திரும்பி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அலைய முடியாது. அதனால் நம்ம இந்த கட்டையை தூக்கி போட்டு புது கட்டை அடிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் மொத்தமாக இந்த சைஸுக்கு வந்து ஃபுல் கட்டை வந்து ஒன்று அடிக்கணும். இந்த கட்டையை வச்சு அளவு பார்க்கலாம். இதோட கொஞ்சம் பெருசாக தான் வேணும். சரி, நம்மள்கிட்ட வந்து கொஞ்சம் கட்டைங்க கிடக்கும் மேலே. அந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு முதல்ல இவனுக்கு வந்து இன்றைக்கி கூண்டு அடித்து இன்றைக்கி இந்த இது வாசனை வந்து முடிச்சு விட்ருவோம். முடிச்சாதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மற்ற வேலையை பார்க்க முடியும். ஏன்னா எப்போ வெளியாகிறானுங்க எப்போ உள்ளே போவானுங்கன்னு தெரியாது. உள்ளே போக மேக்ஸிமம் வாய்ப்புலாம். இன்றைக்கி தான் சாக்கை வெளிப்பக்கமாக வச்சேன், வெளியே இருந்தாலும் உள்ளே ஏறி போகிற மாதிரி. இத்தனை நாள் கிடையாதா, அதனால் வெளியே வந்துடுவானுங்க. கட்டையில் ஏறி வெளியே இருந்தால் உள்ளே போக தெரியாது, கத்திக்கிட்டே கிடப்பானுங்க. வெளியே கடந்து அம்மா வந்து உள்ளே போயிட்டு மற்ற குட்டிக்கு பால் கொடுக்கும். கண்ணு திறந்தனா அதுவும் தூக்கிட்டு உள்ளே போக மாட்டேங்க. கண்ணு திறக்காத வெளியே கடந்தால் உள்ளே தூக்கிட்டு போயிடும். நம்ம வெளியே தூக்கிட்டாலும் உள்ளே தூக்கிட்டு போயிடும். இப்போ கண்ணு திறந்தால் அதுவும் தூக்க மாட்டேங்க. அதனால் கத்திக்கிட்டே கிடக்காங்க. அதனால் மொதல் வேலையை இன்றைக்கி இதை முடிச்சிருவோம். இதை வந்து நமக்கு இது ரெண்டாவது வேலை இன்றைக்கி வேலை. மொதல் வேலை குருவி கொண்டை க்ளீன் பண்ண வேண்டிய வேலை, அது முடிச்சாச்சு. இது ரெண்டாவது வேலை நாய்ங்களுக்கானது, அனிமல்ஸுக்கானது. இப்போ இதுக்கு வந்திருக்கு. இதையும் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம வந்து போவோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இது ஒழுங்காக பண்ணுறான்னு. நம்ம தான் பண்ணாமல் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு மேலே பண்ணலன்னா அவ்வளோதான், வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க கத்தியை. அதனால் டக்குன்னு இன்றைக்கி அந்த வேலையை வந்து நம்ம முடிச்சு விட்ருவோம். இப்போ வாங்க மேலே போய் கட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். உடஞ்ச கட்டையோ உடையாத கட்டையோ ஓரளவு நல்ல கட்டையாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். நம்ம போயிட்டு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கட்டையாக எடுப்போம். எவ்வளோ கட்டை குஞ்சு கிடக்கு பாருங்கள், மலை மாதிரி குஞ்சு கிடக்கு. புறாங்களுக்காக வச்சுருந்தது. இப்போ இதில் தான் ஒரு கட்டையை எடுத்து நம்ம வந்து அடிக்கணும். இதில் இந்த கட்டைங்களாம் எடுப்போமான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த கட்டைங்க கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். ஆனால் இதை எடுத்தால் கொஞ்சம் வேலை அதிகம், வேலைப்பாடு அதிகம். இருந்தால் இந்த கட்டைங்களை எடுத்தோன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரி, இதையே எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு நல்லா இருக்கும், இதை எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரீப்பர் கட்டை மாதிரி இருக்கிறது இதில் ஒரு 2 எடுத்துக்கிடுவோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வேறு எதாவது கிடக்கும். ஸோ இதில் ஒன்று கிடக்கு பாருங்கள், இது பார்த்திங்களா, இது ஒன்று எடுத்துக்கிடுவோம். நம்ம இதே மாதிரி இன்னொன்று கிடந்துச்சு, அதான் இங்கே ஒன்று கிடக்கு பார்த்திங்களா, இதை எடுத்துக்கிடுவோம். இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த கட்டைங்க போதும் அடிக்கிறதுக்கு. இப்போ வாங்க கீழே போவோம். இன்னும் மேலே வந்து இந்த இடத்த ஃபுல்லாக பெருக்கி விடணும், அது வேறு ஒரு வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நாய்களுக்கு இந்த வேலையை முடிச்சு விடணும். நாளைக்கு நியூ இயர்னால இன்றைக்கி நம்ம ஸ்பீடாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிசம்பர் 31, 2025 லாஸ்ட்டு மந்த்து லாஸ்ட்டு டேட் இன்றைக்கி தான். அதான் இன்றைக்கி தான் ஸ்பீடாக வேலையை முடிக்கணும். அது போக இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. ஆணி கீனி எல்லாத்தையும் முதல்ல எடுத்துக்கிடுவோம், சப்பலை கழட்டி போட்டுருவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும், ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். எங்களுக்கு ஆயுதமே மொட்டை மொட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பொருள் சுத்தியல் தேவை, 2வது கட்டிங் டயர் தேவை, 3வது ஆணி, 4வது உளி, 5வது டேப், மெஷரிங் டேப் தேவை. 5 பொருள் தேவை. 5மே எடுத்தாச்சு. இப்போ வந்து அடிக்க ஆரம்பிப்போம் வாங்க.
ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மெஷர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸ் வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணணும். இங்கேருந்து இங்கே வரையும் மெஷர் பண்ணணும். சாக்கு வழியாக எடுத்து போட்டுருவோம். எடுத்து போட்டால் மெஷர் பண்ண முடியும். பாருங்க எப்படி பார்க்காரு பாருங்க, கரடி குட்டி மாதிரி பார்க்கான். எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சி பார்க்க எப்படி எப்படி கரடி குட்டி மாதிரியே இருக்கா. இவன் பொட்டைக்குட்டி. இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த குட்டியை தான். அதுக்குன்னு இவன் சேட்டை பண்ண மாட்டான்லாம் இல்லை, சேட்டை பண்ணுவான் தான். நான் பிடிக்கும் எனக்கு இவனை. ஏன்னா மூஞ்சி இவனுக்கு மட்டும் பார்க்க அப்படியே இந்த பாருங்களேன் டெடி பேர் மாதிரியே இருக்கா. கரடியோட குட்டி மாதிரியே இப்போ தெரியுதா, காது கண் மூக்கு வாயெல்லாம். இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். விட்டுருவோம். அம்மா எப்படி பார்க்க பாருங்களேன், எப்படி கழுத்தை திருப்பிக்கிட்டு விட்டுருவோம். ஓ உங்கள் அம்மாக்கிட்ட அனுப்பி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை மெஷர் பண்ணி நம்ம அடிக்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சது எப்படி ஒரு 1.5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு 1.5 அடியே இருக்குமா, 1 அடி 1 அடிக்கு மேலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 14 13 இருக்குது. ஆனால் கீழே ஒரு திண்டு மாதிரி கட்டி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப்பையே நம்ம வந்து கணக்கு பண்ணணும். இந்த ஸ்லோப்பை கணக்கு பண்ணோன்னா அது எப்படியும் 1 அடி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்படியும் 1 அடி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். 1 அடி வரும். 1 அடி கொஞ்சம் குறைவா நம்ம வந்து கட்டையை வெட்டிட்டு பார்த்துக்கலாம். இந்த கட்டைங்க வந்து அந்த சைஸ்லாம் வரும். இதுக்கும் கரெக்டாக வரும். இதை சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா. இந்த சைஸை நம்ம வந்து அளந்து பார்த்துருவோம். அவ்வளோதான், அளந்துட்டோன்னா தெரிஞ்சிடும். 11, அதாவது 1 அடி கொஞ்சம் குறைவாக தான் வருது. 12 வந்தால் 1 அடி, 12 இன்ச்சு வந்தால் 1 அடி, 11 இன்ச்சு தான் வருது. அதனால் 1 அடி கம்மியாக தான் வருது. இப்போ வாங்க நம்ம எடுத்துகிட்டு அந்த கட்டையை வந்து வச்சு பார்ப்போம். இந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்தோம், இதை வச்சு பார்ப்போம். இது வந்து வெளியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் கொடுத்துச்சுன்னா என்ன பிரச்சனைனா, இதுக்கு இங்கிட்ட வந்து கொடுத்துருச்சுன்னா இந்த கம்பி இங்கே டைட்டாக பிடிச்சிக்கும், இங்கிட்ட டியூப்பு டைட்டாக பிடிச்சிக்கும் வராது. இங்கே கொடுத்தோன்னா அழகாக வெளியே தள்ளிக்கிட்டு வந்துடுவானுங்க. அதனால் உள்ளே கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும். இதை ஹைட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும், கட்டையோட ஹைட்டு. ஆனால் வந்து கட்டை கொஞ்சம் தட்டுது. அதனால் இதை உடச்சி எடுத்துகிட்டு இதில் ஒரு லைட்டாக ஒரு வெட்டிட்டு அம்மா உள்ளே போட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். இப்போ வாங்க நம்ம 1 பை 1 பார்ப்போம். இப்போ நான் இது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியே அடித்து முடிச்சாச்சு. டம்மு டிம்முன்னு போட்டு பாருங்கள். இப்போ வச்சு காமிக்க பாருங்கள். பக்கா செட் பண்ணியாச்சு. கீழேயும் லேசாக கேப் கொடுத்துருக்கு. இந்த கேப் தெரியுதான்னு தெரியல, சின்ன கேப்பு, விரல் உள்ளே போயிட்டு வர மாதிரி சின்ன கேப்பு. எதுக்குன்னா அவனுக்கு யூரின் போனானுங்கன்னா இதோடய வெளியே வர்றதுக்கு. இப்போ போய் வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுமாதிரி வெளியே வர்றதுக்கு. இது வந்து அந்த கட்டையிலுமே நான் வச்சுருந்தேன், இந்த கட்டையிலுமே நான் வச்சுருக்கேன். லேசாக தட்டி விட்டோன்னா அது வந்துடும். வச்சு விட்டாச்சு. இப்போ வந்து கட்டை வந்து அந்த பக்கமாக சரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கமாக இப்படி சரியுது. சரியை விடாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு கட்டை மட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அந்த கட்டை எந்த இடத்துல கொடுக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து இந்த கட்டையை வந்து இந்த இதில் இருந்து இதுக்குள்ளே வந்து ஒரு கட்டை மாதிரி கொடுத்தா தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை வந்து நம்ம அளந்து தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அளந்து பார்த்து இதையே அடிக்கணும். இதை அடித்தா ஸ்ட்ராங்காக நின்றுப்பானுங்க, இல்லை நிற்க மாட்டானுங்க. அதுக்குமே நம்மள்ட்ட கட்டை இருக்குது. இதோ கட்டை இருக்குது. எவ்வளோ தூரம் வருதுன்னு மட்டும் பார்த்துட்டா போதும். இதோ இந்த அளவுக்கு கட்டையை வெட்டிட்டு அடிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே தூக்கிடுவோம் வெளியே. இப்போ இதை அடித்து உடச்சிட்டு நம்ம வந்து காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவாக டோர் வச்சாச்சு. நல்லா ஹைட்டாகவே டோர் வச்சாச்சு. பழைய டோர்லாம் இதோட சின்னது, இதெல்லாம் ஹைட்டாக வச்சாச்சு. இப்போ ஏறி வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஏறி வந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதை தாண்டி ஏறி வரவனுக்கு இதை தாண்டி ஏறி வந்துடலாம், அந்த கம்பியை தாண்டி ஏறி வந்துடலாம். ஏன்னா இதுவும் ஒரே ஹைட்டில் தான் வச்சுருக்கேன். நம்ம மேக்ஸிமம் தாண்டி வர வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருந்தாலும் நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கட்டையை மட்டும் இந்த கட்டையோடு சேர்த்து வச்சு அடிச்சிட்டேன். அதை அடிக்க மாதிரி ஆயிடுச்சுன்னா வெட்டும் போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சு வெட்டிட்டேன். அதனால் இதில் வந்து ஒரு சின்ன கட்டை சொருவினோடனே இந்த கட்டை செட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு மாதிரி கிராஸாக தான் நிற்கும். பரவாயில்ல நிற்கட்டும்னு சொல்லி வச்சுட்டேன். ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டுங்க. இப்போதைக்கு நீங்கள் இதை ஆட்டி பார்த்தாலுமே லேசாக தான் ஆடும், ரொம்பலாம் ஆடாது. அதுங்க இழுத்து மேலே ஏற முடியாத அளவுக்கு வச்சுருக்கு. இதை தாண்டி வைக்க முடியாது நம்மளாலையும். ஏன்னா இதை தாண்டி வைக்கணும்னா கீழ் பக்கமாக டைட் ஏற்றணும்.
டைட்டாக ஏற்றினா தான் அது வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. இது வந்து இப்படி ஆட தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். இதை தாண்டி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுங்க பிடிச்சி ஏறுற அளவுக்கு வந்து வெயிட் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். வேணா ஒருத்தனை தூக்கி விட்டு பார்ப்போம் பாருங்கள். அவன் தூக்க கழகத்தில் இருக்கான், அப்படியே உள்ள சரீரான் எந்திச்சு நிற்க மாட்டிக்கான். சரி உள்ளே போட்டோம், உள்ளே போய் தூங்குவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம இது ஸ்ட்ராங்காக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் வேலையை முடிச்சாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ கட்ட சதறி கிடக்குன்னு ஃபுல்லாக உட்காந்து வெட்டினோம். எப்படியோ ரெடி பண்ணியாச்சு. ஐயா நடந்து போகிற ஸ்டைலில் பாருங்க, பொறுமையாக நடந்து போகிறாரு. இப்போ அடுத்த இடத்துல ஒன்று கடிச்சு விட்டான். இப்போ வேறு இடத்துல போயிட்டு படுக்க போகிறான். அப்படியே பண்ணுற ஆளைய பாருங்க, அப்படியே அழகாக படுத்து தூங்கிடுவார். அங்கே வருங்க, அங்கே ஒரு 4 பேர் படுத்து தூங்குறானுங்க. இங்கே வருங்க கொட்டாய். கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடிலாம் இவனுங்க பண்ண சேட்டை ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம காமெடியாக இருக்கும். இவன் கண்ணு திறந்துடானுங்க, அது மாதிரி சேட்டை பண்ண டிக்கெட்டுங்க. எப்படியோ வேலை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஆட தான் செய்யுது, இதை ஒன்றும் செய்ய முடியலை. வேணும்னா இதில் வந்து இதை கயிறு போட்டு கெட்டிக்கலாம். டைட்டாக கயிறை போட்டு கெட்டினோன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அவனுக்கு அவ்வளோ தூரம் ஏறினா பார்த்துக்கலாம், கயிறு போட்டு கெட்டுறதா எல்லாம் வேணாம் விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முதல்ல இவனுங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறான் பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.